தமிழ் அல்லாத பிறமொழி பாடத்தில் மாநில அளவில் சென்னை, மதுரை மாணவிகளே தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். +2 தேர்வில் தமிழ் அல்லாத பிறமொழியை மொழி பாடமாக தேர்வு செய்தவர்களில் மாணவிகளே தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பிரெஞ்சு மொழியை முதன்மை பாடமாக எடுத்து படித்த சென்னை முகப்பேர் வேலம்மாள் மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீசா 1194 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் பெற்ற மதிப்பெண்கள் விவரம்: பிரெஞ்சு 198, ஆங்கிலம் 197, பொருளியல் 200, கணக்கு பதிவியல் 200, வணிக கணிதம் 200, மொத்தம் 1194. ஆசிரியர்கள், பெற்றோர் மிகுந்த ஊக்கம் அளித்ததாகவும் CA படித்து ஆடிட்டிங் துறையில் சாதனை புரிய உள்ளதாகவும் ஸ்ரீசா கூறினார். இது என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூலோட ஃபுல் சப்போர்ட்னால தான் எடுக்க முடிஞ்சது. பிடிச்சது படிச்சது நான் புரிஞ்சு படித்தேன். டீச்சர்ஸ் எவாலுவேஷன் பண்ணி என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்க. சிபிடி கோர்ஸ் நான் CA பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஃபவுண்டேஷன் லெவலில் சிபிடி கோர்ஸ் எங்கள் ஸ்கூல்லே நடத்துனாங்க. That also helped me. சமஸ்கிருதத்தை எடுத்து படித்த சென்னை கோபாலபுரம் DAV பள்ளி மாணவி மகாலட்சுமி 1194 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மகாலட்சுமி பெற்ற மதிப்பெண்களின் விவரம்: சமஸ்கிருதம் 200, ஆங்கிலம் 196, இயற்பியல் 198, உயிரியல் 200, வேதியியல் 200, கணிதம் 200, மொத்த மதிப்பெண் 1194. அதர் லாங்குவேஜஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். கேட்கும்போது மதுரை மாவட்டம் ஜீவனா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி பார்வதி பிரெஞ்சு மொழி பாடத்தை எடுத்து படித்து பிறமொழி பாடப்பிரிவின் கீழ் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 1193. பார்வதி பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: பிரெஞ்சு 198, ஆங்கிலம் 195, பொருளியல் 200, வணிகவியல் 200, கணக்கு பதிவியல் 200, வணிக கணிதம் 200, மொத்தம் 1193. முக்கியமா அது என்னோட ஸ்கூலோட விக்டரி தான். ஸ்கூல் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இருப்பேனான்னு தெரியல. ரொம்ப அவங்கதான் 1190+ சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் முக்கியமா ராம் பிரசாத் சார் என்னோட மென்டர், அவரு குரு. அவர்தான் ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை அவர் தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வாங்கல அங்கிள், சாரி, செகண்ட் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. படின்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதுவே கூட மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மொழி பாடம் மட்டுமின்றி பிறமொழி பாடப்பிரிவிலும் மாணவிகளே முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளனர்.